நம்மளோட ஆட்டுக்குட்டியை விற்க போகலாமா நண்பா? பிடிங்கப்பா ஆட்டை. வியாழக்கிழமை ஆனாலே சந்தை நாள் எங்கள் ஏரியாவில். உடனே ஆடுங்களை கூட்டு போகலான்னு பார்த்தா நடக்கவே மாட்டேங்குதுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, 3 ஆட்டையும் கழுத்தில் கயிறை போட்டு தரத்தான்னு இழுத்துட்டு போகலான்னு பார்த்தேன். செம்புலி குட்டி முன்னாடி குட்டுன்னு ஓடுறதை பார்த்து 2 வெள்ளாட்டு குட்டி பின்னாடியே வந்துருச்சுங்க. சந்தைக்குள்ளே ஆட்டை 3ஐயும் கூட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே பேய் இறஞ்ச மாதிரி நின்றுக்குச்சுங்க. இந்த வாரம் வியாழக்கிழமை நிறைய ஆடுங்களை கூட்டு வந்திருந்தாங்க. செம்புலி குட்டிகளும் நிறையா வந்துருந்துச்சு. ஆனால் என்ன, நம்ம எதிர்பார்த்த மாடு வகையெல்லாம் எதுவுமே வரல. நம்ம சந்தையில் ஆடுங்களை வாங்குறதும் விற்கிறதும் சாதாரண விஷயம் இல்லைங்க. காலையிலே எழுந்திரிச்சு 6 மணிக்கே ஆடுங்களை எல்லாத்தையும் கூட்டு வந்து விற்கிறதா இருந்தால், வாங்குறதா இருந்தாலும் 6 மணிக்கே வந்துடும் சந்தைக்கு. நம்ம சந்தையில் என்ன நிலவரம் போயிட்டுருக்கு, எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி சுற்றி போய் பார்க்கலான்னு போன இடத்துல அங்கே ஒருத்தங்க சண்டையே போடுற அளவுக்கு வேறம் பேசிகிட்டு இருக்காங்க. தள்ளி விட்டுட்டா நண்பா, அந்த அளவுக்கு வேறம் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கா? வெறும் 700 ரூபாய்க்காக தான். இந்த சந்தையில் அழகழகான குட்டிங்க தான் அதிகமாகவே சேல்ஸ் ஆகும். அதுவும் செம்புலி குட்டி தான் நம்ம சந்தையில் சரியான சேல்ஸு. ஏன்னா தலையை சீவி விட்டு உடம்பெல்லாம் சீவி விட்டு சிங்காரித்து அலங்கரித்து கூப்பிட்டு வருவாங்க நண்பா. நம்மளோட செம்புலி குட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நம்ம குளிச்சு மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்டோம். நல்லா ஒயிட்டாக கூப்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் 2 வெள்ளாட்டு குட்டியும் அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே கூப்பிட்டு வந்தாச்சு நண்பா. சூரியனே வெளியே வந்துருச்சு. 7 மணி ஆயிடுச்சு நண்பா. சரி, ரேட்டெல்லாம் அந்த அளவுக்கு எதுவும் போகலன்னு சொல்லிட்டு நம்ம கிடா குட்டியெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் வீட்டுக்கு திரும்பி பிடிச்சிட்டு வரதை பார்த்துட்டு ஒருத்தர், என்ன தம்பி எதுவும் விற்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாங்க, எல்லாம் ரேட்டெல்லாம் இப்போ கம்மியாக போயிட்டுருக்கு, அதனால நான் விற்கலன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இதை ஒருத்தர் கவனிச்சிட்டு இருந்தவர் நம்ம செம்புலி குட்டியை விலைக்கு கேட்டார் நண்பா, 6000க்கு. நான் 8000 ரூபா சொன்னேன். அவங்க 6000 ரூபாயில் நின்றுட்டு இருந்தாங்க. சரி பார்த்து கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே 7000க்கு வந்துட்டாங்க நண்பா. சரி, நமக்கும் இதை பிடிச்சிட்டு அலைச்சல் தான், செம்புலி குட்டி ஒன்று தான் இருக்குன்னு சொல்லி டக்குன்னு 7000க்கு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் திடீர்னு ஒரு பட்டி ஆடை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதில் 3 குட்டிங்களும் அழகாக இருந்துச்சு. 7000க்கு 3 கேட்டேன். டக்குன்னு பிடிச்சோம், டக்குன்னு வாங்கிட்டு வந்தாச்சு நண்பா. வீட்டுக்கு வந்தால் சரியான திட்டு. வீட்டுக்கு காசை கொண்டு வானா 3 குட்டியை வாங்கிட்டு வந்துட்டேன்னு. அப்புறம் 2 கெடா குட்டியும் விற்கலையா, சரியான திட்டு. அதுக்கப்புறம் அந்த 3 குட்டிங்களும் பண்ணுற சேட்டையை பார்த்துட்டு எங்கள் வீட்லேயே மகிழ்ச்சி ஆகிட்டாங்க நண்பா. அங்கேருந்து கொண்டு வரதான் கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு நம்ம விரலையவே சூப்பிக்கிட்டு அழகாக அதோட சேட்டையை பண்ணிகிட்டு இருந்துச்சு. வந்தவொடனே கடலக்கொடியும் அப்புறம் கொள்ளு பொட்டியும் வச்சேன். சூப்பராக சாப்பிட்டுச்சு நண்பா. என்னடா போனோடனே விற்றான், அப்புறம் டக்குன்னு 3 குட்டிங்களை வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. ஆட்டுக்குட்டி வாங்குறதுலேயும் நிறைய ட்ரிக்கெல்லாம் இருக்குது. நல்ல குட்டியாக பார்த்து வாங்கினா தான் இந்த மாதிரி அழகழகாக இருக்கும் நண்பா. அப்படி வாங்கிட்டு வந்தோம். 3ங்களுக்கும் காது இல்லை, அறுத்து போட்டானுங்க. இந்த 3 குட்டிக்கும் காது கொஞ்சம் இருந்திருந்தால் அழகாக இருந்திருக்கும். குட்டி வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டாலே அதோட உடல்நிலை சீராக இருக்கான்னு சொல்லி முதல்ல பார்க்கணும். அப்புறம் அதுங்களுக்கெல்லாம் புண்ணு இல்லை உடம்புல ஏதோ ஒரு காயங்களோ இல்லை ஏதோ ஒன்று காலில் புண்ணோ இருந்துச்சுன்னா வாங்கக்கூடாது நண்பா. அப்புறம் கண்ணில், அப்புறம் வாயில், நாக்கில் இந்த மாதிரி அடிபட்டுருக்கா நல்லா மேய்தான்னு சொல்லி பார்த்து வாங்கணும். இது ஒரு தனி வீடியோவை பார்க்கலாம் எப்படி வாங்கலான்னு சொல்லிட்டு. நாங்கள் என்ன தேய்ச்சி விட்ருக்கோன்னா, இப்போ பேனெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக சாம்பல், மஞ்சத்தூள், அப்புறம் வேப்ப எண்ணெய் கலந்த தண்ணியை தேய்ச்சி விட்டாச்சு நண்பா. எல்லாத்துக்கும் பேனு அப்புறம் பூச்சி தொல்லையெல்லாம் அதுங்களுக்கு வராது, புண்ணும் வராது. ஆடுங்களை வாங்கிட்டு வந்தோடனே இதுதான் மொதல் வேலை எங்களுக்கு. அடுத்தது வயிற்றை க்ளீன் பண்ணணும் நண்பா. அதெல்லாம் தனி வீடியோவில் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நண்பா.